நானே வந்து ஒரு போர்ட்போலியோ மேக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஈவன் வந்து அது வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் ஏன் உங்களை மாதிரியான இன்வெஸ்டர்கிட்ட வரணும்னு தெரிஞ்சுக்கலாமா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் மெயினாக என்டர்பிரினர்ஸ்ல பாத்தீங்கன்னா தானா வந்து ஒரு போர்ட்போலியோ பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஸ்டாக் வாங்கிடுறாங்க. யார் எந்த ஸ்டாக்கை சொன்னாலும் அந்த ஸ்டாக் வாங்கிடுறாங்க. ஒரு கிளைண்ட் வந்து ரீசெண்டா நாங்கள் மீட் பண்ணும்போது கூட ஒரு 6 கோடி ரூபாய் போர்ட்போலியோ வச்சிருக்காங்க. ஆனா 5 வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40% இருக்கு. ஸோ இந்த 5 வருஷத்துல உங்க போர்ட்போலியோ வந்து ஒரு மினிமம் ஒரு டபுள் கூட மேக் பண்ணலைன்னா நீங்க வந்து சப்பர் ரிட்டர்ன்ஸ் தான் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க மார்க்கெட்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட்டை பாக்குறாங்க. ட்ரேடிங்கும் இன்வெஸ்டிங்கும் 2 வகையை சொன்னது. இங்க நிறைய பேர் எப்படின்னா ஸ்டாக் வந்து ஒரு அசெட் கிளாஸா பாக்காம அது ஒரு கமாடிட்டியா பாக்குறாங்க. நினைச்சா அடுத்த செகண்ட்ல வித்தரலாம், அடுத்த செகண்ட்ல ப்ராக்டிகலி டு 99% ஆஃப் த பீப்புள் வந்து லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மிடில் கிளாஸ்ல இருந்து வரும்போது அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து ஜம்ப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக் ட்ரேடிங் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இது கடைசி 10 வருஷத்துல 20 வருஷம் பாத்தீங்கன்னா அர்பன் ரியல் எஸ்டேட் அவ்வளவு பெரிய வெல்த் எல்லாம் மேக் பண்ணல. உண்மையிலுமே ரூரல் ரியல் எஸ்டேட் தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. எல்லா வருஷமும் கோல்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிசினஸோட ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கிட்டு அல்லது பிசினஸ்ல இருக்கிற ஒரு நுவான்சஸ் எடுத்து நம்ம வந்து கண்டினியூஸா ஒரு வீடியோ நான் இண்டிவிஜுவலா பேசி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு புது முயற்சியா ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுல இன்னைக்கு நம்ம கூட வந்து கெஸ்டா வந்திருக்கிற ஒரு பிரபு, ஐபிகே வெல்த்தோட ஃபவுண்டர். வணக்கம் பிரபு. பிரபுவை பத்தி சொல்லணும்னா பிரபுவும் நாங்களும் ஒரே கிராமம்னு சொல்லலாம். ஒரே கிராமம் தான், கிராமம் சொல்றதுல கிராமம் தான். நான் 2 பேரும் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்துல நாராயணபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. பிரபு வந்து என்னோட தம்பிக்கு பேட்ச்மேட்டு. பிரபு வந்து இப்ப இங்க திருச்செங்கோட்டுல வந்து ஐபிகே வெல்த் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பத்தியான ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு. அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும், பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதை தாண்டி வந்து வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து நம்மளால பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலன்னா அது வேற முதலீடுகள் பண்ணி அந்த பணத்தை பெருக்கிறதுக்கான வழிகள். அதுல ஒரு வழி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. இப்போ நம்மள மாதிரியான Tier 3 Tier 4 சிட்டிஸ்ல வந்து இதை பத்தியான அவேர்னஸ், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தியான அவேர்னஸ் வந்து குறைவு. பிரபு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு 950 செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ல ஒருத்தர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 35ல ஒருத்தர். ஸோ அப்படி அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அவர் ஃபண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை வந்து இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட்ல வந்து நம்ம சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரபு, நம்ம வந்து முதல்ல என்னன்னா நம்ம மக்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி அசெட் கிளாஸ் வந்து நிறைய அசெட் கிளாஸ் இருக்குங்கிறாங்க. இருக்கு. அதை பத்தியான ஒரு டீட்டெயிலான ஒரு இது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஆனா இப்போ நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா அசெட் கிளாஸ்ன்னு பார்க்கும்போது 4 வகையான அசெட் கிளாஸ் தான் நார்மலா இருக்கு. ஸோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு வந்து ரிஸ்க் இல்லாத எந்த அசெட் கிளாஸுமே இல்லை. 4ல ஃபிக்ஸட் டெபாசிட், ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இப்போ வந்து இருக்கு. ஸோ ஒரு காலத்துல வந்து நம்ம அந்த தொழில் புரட்சி காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தான் ஒரு பிகெஸ்ட் அசெட் கிளாஸா இருந்தது. அதுதான் வந்து லாஸ்ட் 30 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய வெல்த்தை வந்து மேக் பண்ணிச்சு. ஸோ இந்த ரியல் எஸ்டேட்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து ரூரல் அர்பன் 2 இருக்கு. ஸோ அர்பன் ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பெரிய வெல்த் எல்லாம் கடைசி 10 வருஷத்துல 20 வருஷத்துல ஈவன் 30 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா அர்பன் ரியல் எஸ்டேட் அவ்வளவு பெரிய வெல்த் எல்லாம் மேக் பண்ணல. உண்மையிலுமே ரூரல் ரியல் எஸ்டேட் தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்னை அடையார் மாதிரி ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 6.5% தான் வந்து உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டோட க்ரோத் வந்து இருந்துட்டு இருக்கு. இதே நம்மளது மாதிரி சின்ன ஏரியா, அதாவது ரூரல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா க்ரோத் வந்து அபரிவிதமா இருக்கு. பிகாஸ் ஒரு ஃபேக்டரிஸ் வருது, ஒரு ரிங் ரோடு வருது, அவுட்டர் ரிங் ரோடு வருது. அந்த மாதிரி டைம்ல ரியல் எஸ்டேட்டோட க்ரோத் அதிகமா இருக்கு. லாஸ்ட் 20 இயர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அர்பன் ரூரல் ரியல் எஸ்டேட் வந்து நியர்லி அரௌண்ட் மோர் தென் 20% சிஏஜிஆருக்கு மேல ரிட்டர்ன்ஸ் வந்து டெலிவர் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரனா இருந்ததுல ரியல் எஸ்டேட்டோட பங்கு வந்து ஒரு மிக பெருசா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் புரட்சி காலத்தோட எண்டிங்லயும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் எக்கானமியோட பிகினிங்லயும் நடந்த விஷயங்கள். ஸோ அடுத்த 20 வருஷம் பார்க்கும்போது வேற எந்த அசெட் கிளாஸஸோட வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி தான் பெஸ்டா இருக்க போகுது. பிகாஸ் தொழில்கள் வளர்ந்தா தான்
எல்லாத்துக்கும் பணப்புழக்கம் வரும். பணப்புழக்கம் வரும்போது தான் ரியல் எஸ்டேட்டோட growth இருக்கும். ஸோ உண்மையான வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல இருக்கு. ஒரு பிசினஸ் மேனா நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மற்ற பிசினஸ்னுடைய growth வந்து பழைய 20 வருஷத்துல எவ்வளவு வளர்ந்தோங்கிறது தெரியும். அடுத்த 20 வருஷத்துல எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியும் போது பிசினஸ்னுடைய growth வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷியலா இருக்கும். ஸோ அந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பிசினஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏரியாவில் போர்வெல் இருக்கு, இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இருக்குன்னா நம்ம அந்த பிசினஸ் சார்ந்து மட்டும்தான் நம்மளால யோசிக்க முடியும், ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ண முடியும். பட் இன்வெஸ்டிங்னு வரும்போது நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு ஏஐ உள்ள வருது அப்படின்னு சொன்னா நம்ம ஏஐ கம்பெனில போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்ல வேற ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் ஹெல்த் கேர்ல வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஈவில பண்ண முடியும். ஈவில பண்ண முடியும். ஸோ இப்போ ஹெல்த் கேர் இருக்கு, நாளைக்கு வந்து உலகத்துல மனுஷன் இருக்கிற வரைக்கும் வியாதி இருக்கும், நம்மளால ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாது, ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் நம்மளால வாங்க முடியும். அந்த ஹெல்த் கேர்ல இருக்கிற growth-அ வந்து நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல எப்படி பிசினஸ்ல படுக்கிறோமோ அதே மாதிரி இதுலயும் எடுக்க முடியுங்கிறது தான் இருக்கும். ஸோ இதுல ரிஸ்க் கேட்டகரின்னு பார்க்கும்போது எதுவுமே ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கு, ஒரு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க ஆர்பிஐ. ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றதை பொறுத்து தான் நம்மளுடைய எஃப்டி ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபாலிங்ல இருக்கும்போது வந்து வருங்காலத்துல இன்னும் அட்லீஸ்ட் ஒரு பீரியட் ஆஃப் 3 to 4 இயர்ஸ்னாச்சு இன்னும் வந்து நம்மளுடைய எஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் போகுது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டும் ஆல்ரெடி இட்ஸ் லைக் இன்னும் ஓவர் பர்ச்சேஸ் வேல்யூல தான் இருக்கு, பிகாஸ் வேற எந்த ரெசர்ட் கிளாஸும் பெர்ஃபார்ம் பண்ணதுனால. மூணாவது கோல்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் தான் வந்து இயர்லி 10 to 12% தான் லாஸ்ட் 20 இயர்ஸ் ஆவரேஜ் வருது. லாஸ்ட் 20 இயர்ஸ்ல 9% தான் நான் கேள்விப்பட்டேன். 9.8% ரியல் எஸ்டேட்ல இருக்குங்க as per the global நேஷனல் ஆவரேஜ். பட் கோல்டு பொறுத்த வரைக்கும் இல்ல 12.3% இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இந்த 12%ங்கிறது வந்து உண்மையிலுமே கிரேட்டர் ரிட்டர்ன்ஸ் தான் இல்லைன்னு சொல்லல. பட் எல்லா வருஷமும் கோல்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 18 months கோல்டு வந்து ஒரு அபரிவிதமான ரைஸ் வந்து பார்த்துருக்கோம். பட் இது கண்டினியூ ஆகும்னா இவ்வளவு வேகமா கண்டினியூ ஆகாது. இதுக்கு எடுத்துக்கிற டைமிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இன்னொரு கோல்டு வந்து ஒரு 75,000 ரூபா ஒரு பவுண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 2031, 32 டபுள் ஆகும்னா சான்சஸ் வந்து இருக்கு. பட் அடுத்த 2 வருஷத்துல வந்து அந்த growth வந்து இருக்காது. அது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம். ஈவன் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட இன்னொரு 1 or 2 இயர்ஸ் பார்க்கலாம். பட் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் பீரியட்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் கோல்டு ரைஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து அசெட் கிளாஸ்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று, பட் அது வந்து லோ ரிஸ்க்கு லோ ரிட்டர்ன். அதில் ரிஸ்க்கு கிடையாது, ஆனால் வந்து ரிட்டர்ன் கிடையாது, இன்ஃப்ளேஷனுக்கே அது வந்து கட்டுப்படி ஆகாது. ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் சிஏஜிஆர்னு ஒன்று சொன்னார், அது அந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்படல அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு, கண்டினியூஸாக எவ்வளோ % இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். பிரபு, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்னாவே ட்ரேடிங் வாங்க, சம்டைம்ஸ் வந்து அதில் போய் பணத்தை இழந்துட்டு அது சூதாட்டம் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதை வந்து நீங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிம்பிளான விஷயம் தான். இங்கே மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட்டை பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இதில் ஒரு கதையில் சொல்கிற மாதிரி யானையை பார்த்த படங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து செவுறு மாதிரி இருக்கு, ஒருத்தருக்கு தூண் மாதிரி இருக்கு, ஒருத்தர் கயிறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான். ஸோ ட்ரேடிங்கும் இன்வெஸ்டிங்கும் 2 வகையை சொன்னது. ஸோ ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம பொருளை வாங்கி விற்கிற மாதிரி தான். இங்கே நிறைய பேர் எப்படின்னா ஸ்டாக் வந்து ஒரு அசெட் கிளாஸாக பார்க்காம அது ஒரு கமாடிட்டியாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம், 12 ரூபாய்க்கு விற்கும் போது நமக்கு லாபம் வருது. இது வந்து நம்ம வந்து பழைய காலத்துல இருந்து நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை ஒரு பொருள் எத்தனை தடவை வாங்கி விற்கிறோமோ அத்தனை தடவை லாபம் வருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாடிட்டியாக ட்ரேடிங் பண்ற மாதிரி. இது நம்ம எல்லாத்துக்கும் வியாபாரத்தில் தெரிஞ்சதுதான். ஆனா ஸ்டாக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசெட் கிளாஸ். ஸோ அந்த அசெட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டை வாங்கி 12 லட்ச ரூபா வரும்போது ஒவ்வொரு தடவை விற்றீங்கன்னா நீங்க 1000 தடவை வாங்கி விற்று இல்ல ஒரு 100 தடவை வாங்கி விற்று 2 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாது. அது தப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஸ்டாக் வந்து எல்லாரும் அசெட் கிளாஸா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்க லிக்விடிட்டி, நினைச்சா அடுத்த செகண்ட்ல வித்தரலாம், அடுத்த செகண்ட்ல வாங்கிடலாம். ஆனா ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்டாக் வந்து எல்லாருமே ஒரு அசெட் கிளாஸா இல்லாம கமாடிட்டியா பண்றாங்க. அந்த கமாடிட்டியா பண்ணும்போது எப்படின்னா புரோக்கரேஜ் நிறைய லெவரேஜஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, குயிக்கா மணி மேக் பண்ணிட முடியும்னு நம்புறாங்க. ஸோ 1000 தடவை ஸ்டாக்கை வாங்கி விட்டோம்னா நம்ம கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாது. ஒரு ஸ்டாக்கை வாங்கி 10 வருஷம் ஒரு அசெட் கிளாஸ் மாதிரி பல வருஷம் வச்சிருக்கும் போது தான் அது காம்பவுண்டிங்ல நமக்கு வந்து வெல்த் பில்ட் பண்ணுங்கிறதா ஒன்று. அதாவது நீங்க சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து 400
ட்ரேடர்ஸ்க்கு ஒரு இன்வெஸ்டர் தான் அவைலபிள் இருக்காங்க as per the SEBI டேட்டா. நீங்க மாதிரி ஸ்டாக் கமாடிட்டியா வச்சு நீங்க வந்து ட்ரேட் பண்றவங்களை பாத்தீங்கன்னா 91% பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் தான் வராங்கிறது தான் செபியோட டேட்டா. ரெண்டாவது ஈவன் அந்த இன்வெஸ்டர்ஸ் மீதி 9% இன்வெஸ்டர்ஸ்ல கூட எஃப்டி ரிட்டர்ன்ஸை கூட 60% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து எடுக்கிறதே கிடையாது. ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 60% ஆஃப் த பீப்புள் வந்து எஃப்டி ரிட்டர்ன்ஸ் கூட எடுக்கணும். மோர் தென் 80% வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸை கூட பீட் பண்ண முடியறது இல்லை இண்டிவிஜுவல் இன்வெஸ்டிங்ல. ஏன்னா ஸ்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஒரு ஏறாம இருக்கும்போது விலை உயராம இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது கமாடிட்டியா நினைச்சு சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. லிக்விடிட்டி அது ஈஸியா பாசிபிள் ஆகுது. பட் அந்த பாசிபிலிட்டி உடச்சிட்டே இல்ல. ஒரு 5 வருஷத்துக்கான அசெட் கிளாஸா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நல்ல வெல்த் மேக் பண்ணிருக்காரு. இல்ல நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த வாரன் பஃபெட் வேர்ல்டோட பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர், அவரெல்லாம் வந்து லாங் டேர்ம்ல தான் வெல்த்தை மேக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பீப்புள் வந்து நார்மலா நம்ம அந்த சைக்காலஜிக்கலா தூண்டுதல் வந்து அந்த வாங்கி விற்கிறதுல ஒரு த்ரில் அப்படி இப்படின்ட்டு அதுக்கு போயிடுறாங்க. ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்குதுன்னு ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க தான் அதிகம். அவங்களுக்கு தேவை வந்து ஒரு கேமிங்ல அந்த பப்ஜி கேம் மாதிரி இல்ல அந்த ப்ளூ வேல் ஒரு கேம் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆகி அடிக்ஷன் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அதோட மோசமான அடிக்ஷன் வந்து ஸ்டாக் ட்ரேடிங். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற ஒரு எந்தூசியாசம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் லிட்டரலி வி கேனாட் மேக் மணி, வி லூஸ் த மணி. அதாவது எல்லாருமே விளையாடுவோம், கேம் விளையாடுவோம், வீடியோ கேம் விளையாடுவோம், PS5 எல்லாருமே வாங்கி விளையாடுவோம். ஸோ அந்த விளையாட்டுல வந்து பணம் சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலை செய்வோம், விளையாட்டுக்கு ஒண்ணு பண்ணுவோம். ஸ்டாக் விளையாட்டையே வாழ்க்கையாக்கிக்க முடியும்னா அது மணி மேக்கிங்காக பண்ண முடியும்னா மைட் பி யாராவது 1-2 பேருக்கு மைட் பி பாசிபிள், தே மைட் ஃபைண்ட் த லூப் ஹோல். பட் ப்ராக்டிகலி டு சே 99% ஆஃப் த பீப்புள் வந்து லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மிடில் கிளாஸ்ல இருந்து வரும்போது அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து ஜம்ப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக் ட்ரேடிங் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தே டோன்ட் மேக் இட் அவுட் ஆஃப் த வே. பிரபு, இப்ப நம்ம நிறைய அடிக்கடி நம்ம சந்திப்போம், பேசுவோம். போன வாரம் கூட நம்ம பெங்களூர் போயிருந்தோம். நம்ம பேசும்போதோட இதுல வந்து உங்களுடைய இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள்ல அதிகமா அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் வந்து we are able to make lot of money through ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறத அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது ஏன் அவ்வளவு நீங்க கான்ஃபிடண்டா சொல்றதுக்கான காரணம் என்ன? ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம என்னதான் பணம் சம்பாதிக்கணும்னு போனாலும் மார்க்கெட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது இல்லை. மார்க்கெட் நல்லா இருக்கும் போது தான் நம்ம சம்பாதிக்க முடியும். மார்க்கெட் வந்து வர்ஸ்ட் பீரியட்ல இருந்ததுன்னா நம்மளால யாருனாலையும். ஸோ இந்த எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து 1991 எக்கனாமிக்கல் லிபரலைசேஷன் வந்தபோது ஒரு 300 பில்லியன்ல ஆரம்பிச்ச இந்தியாவோட ஜிடிபி இன்னைக்கு அரௌண்ட் 4 ட்ரில்லியன் வந்து நம்ம தொட்டு நிற்கிறோம். ஆனா இந்த 4 ட்ரில்லியனை தொட்டுறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல தான் ஹை ஆச்சு. லைக் 2015 இந்தியாவோட டோட்டல் ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2 ட்ரில்லியன் தான் இருந்தது. இன்னைக்கு ஒரு 4 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட ஒரு டபுள வந்து 10 இயர்ஸ்ல மேக் பண்ணாங்க. இதுக்கான க்ரோத் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அரௌண்ட் 7% க்ரோத் தான் நம்ம அட்டெண்ட் பண்ணோம். ஸோ இந்த பாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் வச்சுக்கிட்டோம்னா கூட அடுத்த 10 இயர்ஸ்ல வந்து இதே 7% இருந்தோம்னா 2000 அரௌண்ட் இன்னைக்கு வந்து வேர்ல்ட்ஸ் 4th லார்ஜஸ்ட் எக்கானமி, ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமி. ஸோ 7% to 7.5% growth வச்சுக்கிட்டோம்னாவே அரௌண்ட் 2035 பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9 to 10 ட்ரில்லியன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகுங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் பொசிஷன்லயே பாத்தீங்கன்னா. ஸோ ஜிடிபிங்கிறது தெரியும். இப்போ டோட்டல் உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது தான் நமக்கான முக்கியமான விஷயம். ஸோ உள்நாட்டு உற்பத்தி 4 ட்ரில்லியன்ல இருந்து கிட்டத்தட்ட 2030 போகும்போது 10 ட்ரில்லியன்னா கிட்டத்தட்ட கடைசி 30 வருஷத்துல நாம என்ன குரோத் அடைஞ்சோமோ அதனுடைய 150% வந்து we are going to achieve here. It's not only going to be ட்ரில்லியன் டாலர்ஸ் அமௌண்ட். டாலரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அது 150% கரண்ட்ல வந்து 200% கூட நம்ம தாண்டதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு டாலரோட விலை 85 ரூபானா மேபி 2035 இட் வில் கோ டு 130 or 140 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 200% மேல growth வந்து இருக்கு. ஸோ 4 ட்ரில்லியன் மேக் பண்ணும்போது we make this much of money and அப்கமிங் பீரியட்ல இன்னமும் 6 ட்ரில்லியன் நம்மளோட எக்கானமில ஆட் பண்ணும்போது plenty of money is going to be madeங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அப்போ எக்கானமி வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏன் சப்போர்ட்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2019 இந்தியாவில இருந்து டோட்டல் 3 கோடி டிமேட் அக்கௌண்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி டிமேட் அக்கௌண்ட் வந்து இந்தியாவில வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எஸ்பெஷலா லாஸ்ட் 12 months நிப்டி வந்து கிட்டத்தட்ட 0 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இந்த டைம்ல கூட
கோடி டிமேட் அக்கௌண்ட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பழசை விட அதிகமாக இருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியா இருக்கும்போது எஃப்ஐஐ வந்து ரொம்ப நாளைக்கு நம்மள அவாய்டும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு வெளியில போயிருக்கிற எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா மைட் பி வித்தின் இயர் ஆர் டூக்குள்ள அவங்க உள்ள வரும்போது இந்தியன் எக்கானமி வந்து பூஸ்ட் ஆகும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்கானமியும் வளர்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ் வந்து இருக்கும். 1996 வாஜ்பாய் பீரியட்ல நம்மளுடைய அந்த கோல்டன் காரிடார் ரோட்ஸ் தான் வந்து இந்தியன் எக்கானமியை அடுத்த லெவல் போனாங்க. பிகாஸ் கனெக்டிவிட்டி அதிகமாச்சு. அன்னைக்கு வந்து வெறும் 4000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு போட்ட ரோடு தான் இந்தியாவோட எக்கானமி 300 பில்லியன்ல இருந்து நீங்க 4 ட்ரில்லியன் கொண்டு சேர்ந்துருக்கு. இன்னைக்கு 2020 இருந்து கொரோனா டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக போட்டுருக்காங்க. இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக எக்கானமியோட பூஸ்ட் வந்து ஒரு அடுத்த 5 வருஷம் 6 வருஷம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 27க்கு மேலேயே இந்த growth ரேட் வந்து இப்ப இருக்கிறதோட எக்ஸப்ஷனலா இருக்குமே தவிர குறையறதுக்கான வாய்ப்புகள். இதை கவர்மெண்ட்டும் கண்டினியூ பண்ற பிளான்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய growth வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு லாஸ்ட் 10-15 இயர்ஸ் அடுத்த 15 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பென்ஷனலா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ரெண்டாவது நம்மள வந்து எக்ஸ்போர்ட் எக்கானமி கிடையாது. இப்போ இந்தியாவோட டிஜிடிபியில பாத்தீங்கன்னா ஒரு 67% வந்து இன்னமும் டொமஸ்டிக் ட்ரேட்ல தான் இருக்கு. ஸோ 140 கோடி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு நமக்கு இன்னும் நிறைய உற்பத்திகள் தேவைப்படுது. ஏன்னா அந்த இம்போர்ட் எக்கானமி குறைஞ்சு உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போ உள்நாட்டு உற்பத்தி அதிகமாச்சுன்னா பிசினஸ் ஃப்ளோரிஷ் ஆகும். பிசினஸ் ஃப்ளோரிஷ் ஆகும்போது அது ரெஃப்ளெக்ட் பண்ற ஒரே இடம் ஸ்டாக் மார்க்கெட்டை தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட்லயும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிற இடம் வந்து இல்ல குயிக்கா ஹையர் growth இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கும். ஸோ அதான் நானும் வந்து இப்போ இந்த வாரன் பஃபெட்டை நம்ம ஏற்கனவே பேசினோம். அவர் பேசும்போது இந்த ஆப்பிள் கொக்கோ கோலா அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஹி மேட் அ லாட் ஆஃப் ஹியூஜ் மணி. தென் அந்த பிஒய்டின்னு நினைக்கிறேன், சைனாவோட பிஒய்டியில். ஸோ இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த காம்பவுண்டட் growth. நம்ம வந்து ஹோல்டிங் பீரியட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஹோல்டிங் பீரியட் தான். ஆமா. ஸோ எவ்வளவு பீரியட் நீங்க ஹோல்ட் பண்றீங்களோ உங்களோட ரிஸ்க் குறையும், அவ்வளோ ரிட்டர்ன்ஸும் அதிகமாகும். அப்புறம் நீங்க வாரன் பஃபெட்டை கொண்டு வரும்போது அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரி, 2ஆம் உலக போருக்கு அப்புறமா அமெரிக்கன் எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஷனை ஃபேஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா எக்கானமிக்கு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சப்ஷன் எக்கானமி உருவாச்சு. அந்த கன்சப்ஷன் எக்கானமி அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நுகர்வு கலாச்சாரம் ஒரு எக்கானமிக்குள்ள ஒரு டெய்ல் விண்ட் வந்து அந்த டெய்ல் விண்டை பயன்படுத்திக்கிட்ட வாரன் பஃபெட் தான் வந்து இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இன்வெஸ்டர் இருந்தார். ஏன்னா அந்த எக்கானமி வந்து அப்போ சப்போர்ட் பண்ணுச்சு. அடுத்த 20 வருஷம் இந்தியன் எக்கானமிக்கு ஒரு டெய்ல் விண்டா இருக்கு போகுது. ஸோ அதை நாம பயன்படுத்தும் போது நம்மளோட வெல்த் மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து இட் வில் பி அன் ஈஸி திங். ஒரு ஃபன்னி திங் சொல்லணும்னா ஆக்சுவலா நிறைய பேர்த்து பூமர் அங்கிள்னு சொல்றதுக்கு காரணமே நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன். பூமர் அங்கிள்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, எக்கனாமிக்கல் பூம் நடந்த டைம்ல பிறந்த ஒரு ஜென்ரேஷனை தான் பூமர்னு சொல்றாங்க. ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளே வந்து எக்கனாமிக்கலா ஒரு பூமர் ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறதுனாலே எக்கனாமிக்கல் பூம்ல இருக்கிறதுனால ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நாமளே வந்து ஒரு பூமர் ஜென்ரேஷனே சொல்லலாம். பிகாஸ் இந்த ஜென்ரேஷன்ல பிறந்தனாலே உங்களுக்கு வெல்த் மேக்கிங் வந்து ரொம்ப பெரிய ஈஸியா இருக்கும் கம்பேர் டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். அது ஈவன் இப்போ யங்ஸ்டரா இருக்கிற 20-30s இருக்கிறவங்க வந்து இப்பவே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல தே மே மேக் லாட் ஆஃப் மணி அண்ட் நிறைய அவங்க பசங்களுக்கு நிறைய சொத்தை கொடுத்துட்டு போகலாம். கண்டிப்பா அதுதான் உண்மை. பிரபு, இப்போ அடுத்தது இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா எனக்கு எவ்ரிவேர் த டிப்ஸ் இஸ் அவைலபிள். சில பேர் நான் டிப்ஸ் தரேன், எனக்கு மெயில் வருது, வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஏன் வந்து நான் வந்து உங்களை மாதிரியான அட்வைசர் வந்து வரணும், அட்வைசரை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? ரொம்ப கரெக்ட் தாங்க. ஆக்சுவலா என்னன்னா இங்க நிறைய பேர் டிப்ஸ் கொடுக்குறாங்க. டிப்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல நிறைய பேர் ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, டெலிகிராம்ல நீங்க கொடுங்க, நாங்க இப்படி பண்ணி தரோம், அந்த மாதிரி இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடும் அவ்வளோ. பேசிக்கா அது என்னன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் ஆகிதான் இருக்கு. என்னன்னா ட்ரேடிங் எகெயின் டு சே. அண்ட் நார்மலா டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்ல ஒர்க் ஆகாது ப்ராக்டிக்கலா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 ரீசன் சொல்றோம். ஒன்னு, இந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எது கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து 6 மாசம் ஒரு தேவைக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவருக்கு நீங்க கிரியேட் பண்ற போர்ட்ஃபோலியோவும் 6 வருஷம் வச்சிருக்கணுங்கிறதுக்காக கிரியேட் பண்ற போர்ட்ஃபோலியோ வேற வேற மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ஸ் கொடுக்குறவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் விலை ஏறும் கொடுப்பாங்க. உங்களோட தேவை வந்து அடுத்த 10 வருஷத்துல இந்த எக்கனாமிக்கல் growth நீங்க அட்டைன் பண்ணணும்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் அடுத்த 10 நாள்ல 20 நாள்ல ஒரு ஸ்டாக் வந்து விலை ஏறுங்கிறதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த டிப்ஸ் ப்ரொவைடர்ஸ் வந்துடும்.
ரெண்டாவது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 20 வயசு இருக்கிற ஒரு பையன் என்ன மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்கிறதும், ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 5 வருஷம் தான் இருக்குங்கும் போது அவருடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணுங்கிறது வேற வேற வகையை சேர்ந்தது. இது ரெண்டுமே இல்லாம வெறும் ஃபினான்ஷியல் பிளானிங் அந்த கிளைண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் புரியாம ஒருத்தர் டிப்ஸ் கொடுத்தாருன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு எந்த வகையிலுமே நன்மை வராது. அதுதான் மெயின் மேஜர் சிக்கல். மூணாவது வெயிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஃபண்ட் வச்சிருக்கீங்க. ஒருத்தர் வந்து டிப்ஸ் கொடுக்குறாரு. 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. அந்த ஸ்டாக் ட்ரிபிளே ஆனாலும் இதே இன்னொரு ஸ்டாக் வந்து வேற ஒரு ஃபேமஸான ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கொடுக்குறாரு. 1 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த ஸ்டாக் வந்து ஒரு 10% 20% கம்மியாகிறதுனால டோட்டல் என்டையர் போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 0 தான். ஸோ நீங்க நல்ல ஸ்டாக்ஸே பிக் பண்ணீங்கனாலும் அந்த ஸ்டாக்னோட வெயிட்டேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய டோட்டல் ஃபண்டில் நல்ல ஸ்டாக்குக்கு நல்ல வெயிட்டேஜ் கொடுக்காம தப்பான ஸ்டாக்குக்கு வெயிட்டேஜ் மாற்றி கொடுத்தீங்கன்னா என்டையர் போர்ட்ஃபோலியோவே வந்து பார்த்தீங்கன்னா சப்பார் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான் இண்டெக்ஸை கூட நம்மளால பீட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு பல பேருக்கு காரணம் இந்த இடம் தான். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக் இன்வெஸ்டிங்கிற போது ஸ்டாக் லெவல்ல வந்து இன்வெஸ்டிங்கை ஜெயிச்சிடறாங்க, ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் என்டையர் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வரதில்லை.